அண்மை செய்தி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவே மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக மீண்டும் போட்டியிட திட்டம் இருக்கிறதா? ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. போட்டியாளர் யார் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 6ஆம் தேதி உயிரிழந்தார். இதனை அடுத்து கடந்த 8ஆம் தேதியே விக்கிரவாண்டி தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருந்தது. பொதுவாகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்தாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பது தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் மீண்டும் திமுகவே போட்டியிடுவதற்கான திட்டம் தற்பொழுது போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்று விக்கிரவாண்டி தொகுதிக்கு தேர்தல் அறிவித்த பிறகாக திமுக தலைமை கழகம் சார்பாக யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்பது தொடர்பான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் மீண்டும் திமுகவே அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான திட்டம் போடப்பட்டிருப்பதாகவும் அதே போல தேதி அறிவித்தவுடன் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் அதற்கான தேர்வுகள் விண்ணப்ப விநியோகம் என்பது தொடங்கப்படும் என்று திமுக சார்பில் தற்பொழுது தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.